வெல்கம் டு ட்ராவல் தர்ஸ்டே எபிசோட். ஹாய் ஹலோ ஃப்ரம் மை பேஷண்ட் டூடில்ஸ். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ், டிகேட்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஓப்பன் பண்ண அன்னைக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. போக முடியல, அப்பா கை சர்ஜரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் போகிறோம். பொதுவாக நம்மளோட சர்க்கிள்லே இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஒன்று பெருசாக அச்சீவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், பொறாமப்பட மாட்டோம். பட் ஒரு விஷயம் தோணும், என்னென்னா ஐயோ நம்ம வந்து அந்த விஷயத்த உருப்படியாக பண்ணலைல்ல, நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கோமே அப்படின்ற மாதிரியாவது தோணும். ஆனால் இவங்க விஷயத்தில் எனக்கு அப்படியும் தோணாது. ரெஸ்டாரண்ட் பிளான் வந்து எனக்குமே இருக்குது. ஸோ இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ன உடனே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அப்பாடா நமக்கு பாதி வேலை மிச்சமாயிடுச்சு, எப்படியும் வந்து இவங்க நம்மளை கைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்றது மாதிரி ஸ்டாக் வச்சுக்கிறதோ இல்லை மெதுவாக பண்ணிக்கலாமோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பயம் இருக்கும். இந்த ஃபீல் வந்து நம்மளே இது ஆரம்பித்த மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. இது நெத்திமேடு ஹைவேஸில் இருக்க ஸ்ரீ ராகவேந்திரா ரெஸ்டாரண்ட் தான். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதை பார்த்தோன்னே வாவ் என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் வந்தது. ஆம்பியன்ஸும் வேறு லெவலாக இருந்துச்சு. கிருஷ்ணா இங்கே பாருங்கள். பொதுவாக நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாசிட்டிவான கிரிட்டிசிசம் இல்லைன்னா அப்ரிசியேஷன் ரெண்டுமே அவசியமாக தேவைப்படும். கிருஷ்ணா வந்து எனக்கு அப்படி தான். நான் எந்த விஷயம் பண்ணுறேன் அப்படின்னாலும் சிம்பிளாக பெருசாக சில சமயம் கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவார். ஆனால் நார்மலாக வந்து நான் போட்ட உடனே ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு அவர்கிட்டேருந்து தான் வரும். எனக்கு அதுவே ஓகே நம்ம ஏதோ உருப்படியாக பண்ணுறோம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக சொல்கிறேன், இந்த விஷயம் வந்து நான் யாரையுமே நான் சொல்ல மாட்டேன். என் பேரண்ட்ஸ் ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும், யாருமே கிடையாது. கண்டிப்பாக கிருஷ்ணா மட்டும்தான். எனக்கு நான் ஏதாவது ஒன்று புதுசாக உருப்படியாக பண்ணுறேன் அப்படின்னாலே டக்குன்னு ஞாபகம் வருது, கிருஷ்ணா கிட்டேருந்து ரிப்ளை வந்துடும் அப்படின்னு. சில நேரம் ஏமாற்றிட்டு வர்றது வேறு விஷயம். ஓகே, இப்போ ரெஸ்டாரண்ட் பற்றி பார்க்கலாம். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அஸ்வின்ஸில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ஈக்குவலாக இருந்துச்சு. நார்மலாக வந்து நான் வெஜிடேரியனை விட வந்து வெஜிடேரியனில் அந்த டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். நான் சென்னையிலலாம் வந்து ஃபஸ்ட்டு எஸ்பெஷலி அந்த ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி பிகினிங்கில் ஒரு டேஸ்ட் இருந்தது. அது இப்போலாம் எங்கேயுமே வந்தது கிடையாது. இதெல்லாம் எப்படி சொல்கிறது, சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதுக்குன்னு வந்து ஒரு ப்ரொசீஜர் படி இருக்கும், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்லாம் வரதே இல்லை. இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது சாப்பிட்டது. ஆம்பியன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறது ஒர்க்கெல்லாம் இருக்குது பெண்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. காஃபி சூப்பராக இருந்துச்சு. நல்ல கூட்டம். ஆல் தி பெஸ்ட் டு கிருஷ்ணா. அப்புறம் வந்து சுமதி அவங்க ஒய்ஃபு, அவங்கள வந்து வீடியோ எடுக்க முடியல, பயங்கர பிஸியாக பார்சல் சைடில் இருந்தாங்க. அவங்களுக்கும் சேர்த்து என்னோட ஆல் தி பெஸ்ட். அவங்க பார்ட்னர்ஸோடு சேர்ந்து தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து அவங்களெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது, அதனால நான் இதில் மென்ஷன் பண்ணல. எனக்கு ஆசையாக இருந்தது சாப்பிட்டு போனவங்கள்ட்ட வந்து ரிவ்யூ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து நியூ வ்ளாகர், ஸோ கொஞ்சம் ஷையாக இருந்தது. அதெல்லாம் நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது, ஸோ எடுக்கலை. பட் நான் கவனித்த வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டது என்னென்னா டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் நெத்திமேட் ஹைவேஸ் ரோட்டில் இருக்குது. நீங்கள் சேலமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரெகுலராகவே நீங்கள் கஸ்டமர் ஆயிடுவீங்க. பெஸ்ட் விஷஸ் டு சுமதி அண்ட் கிருஷ்ணா ஒன்ஸ் அகைன். அப்புறம் உங்களோட பார்ட்னர்ஸ்க்கும் பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.